அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க. 2024 ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை ஜென்ம ராசியை விட்டு விலகிய குரு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். குரு 2ற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் சனியும் லாபத்திலும், மோட்சக்காரகரான கேது 6லும் இருப்பது மும்மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகத்தையும் விளைவிக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பது பல்வேறு வகையான வாழ்வில் ஏற்படக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள், அஷ்டம பாதிப்புகள், தொழில் உத்தியோக ரீதியான சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான். பாவ கிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். ஏனென்றால் பல சுப கிரக நிலைகள் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய இயல்பை மாற்றி அபச கிரக பலன்களை வாழ்வில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவது உண்டு. ஆனால் குரு மட்டும்தான் முழு சுப கிரகமாக இருக்கிறார். பாவ கிரகங்களின் சேர்க்கை இருந்தாலும் கூட அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விலக்கி மனித வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக சிறப்பான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக குருவிற்கே அமைகிறது. உதாரணமாக நம்மளே நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் பலரை சந்திப்பது உண்டு. அப்படி சந்திக்கக்கூடிய பலரில் நமக்கு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள். அதே போன்று உறவினர்கள், குடும்பத்தார் என அனைவரும் இருந்தாலும் கூட நாம் சிலரை பகைவர்களாக பார்ப்போம். நாம் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமலோ அல்லது விரும்பத்தக்க வகையில் நடந்து கொள்ளாமல் இருப்பதால் நாம் அவர்களை பகைவர்களாக பார்ப்பது உண்டு. இப்படி மனித வாழ்வில் நண்பர்களும் பகைவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் போது நம்மளுடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? மிகவும் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமான ஒரு மனநிலையுடன் அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு பகைவராக நினைக்கக்கூடியவரின் வீட்டுக்கு சென்றால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் பகைவனின் வீட்டிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த பகைவனின் வீடானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நாம் 4 திசையில் 8 திசையையும் உன்னிப்பாக பார்ப்போம். என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றன, என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கவனித்து சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை நம்மளால் முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த செயல்பாடு நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படுகிறது. அதே போன்றுதான் தற்போது மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் தனது பகைவனுடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் பகைவன் என்று அவரை நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் ஒரு நல்ல முறையில் சமபலம் வாய்ந்தவராகவோ அல்லது அவர் நம்மளை நண்பராக நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கும் போது நாம் அதீத கவனத்துடன் இருப்பது மட்டுமல்லாது அவர் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவார். எனவே இங்க இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. அதே போன்றுதான் குரு தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்து அவரது ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்திருக்கும் போது அதீத
அதீத விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் அதே சமயம் சுக்கிரனுடைய பார்வையில் பார்க்கும்போது குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். சுக்கிரன் நமது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நபருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்ற அதீதமான செயல்பாட்டினை வெளிப்படுத்துவாருங்க. இப்படிதான் இந்த ரிஷபராசிக்குள் குரு நுழைந்திருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நம்மளுடைய வாழ்வில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அலட்சியம் வேண்டாம். அவசியமாக அனைத்திலும் நல்ல பலன்களை பெற்று கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு. குருவின் பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருக்கின்றன. சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் புதனின் பார்வையிலோ சுக்கிரனின் பார்வையிலோ குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ராகு, கேது, சனி உட்பட அனைத்து கிரகங்களுமே குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பதுதான் குருவிற்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வானியல் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குரு பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவருடைய பெயர்ச்சி 2024-25 ஆண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொதுவாகவே குரு ஒருவருடைய சாதக அமைப்பில் மிகவும் வலுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 இந்த 6 இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டக ஸ்தானம் என்பதால் சற்று ஒரு நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதேபோன்று 6, 3, 8, 12 ஆகிய இடங்களிலும் சில தடைகள் வருங்க. 10ஆம் இடத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு. இந்த 6 இடங்கள்ல சற்று நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மற்ற கிரக நிலைகள் வலுவாக இருக்கும் போது குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக தடைபடாது. என்றால் குரு சாதகமற்று இருக்கும் போது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கும். அதே சமயம் குரு வலுவாக இருந்து மற்ற 8 கிரகங்களும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நிச்சயம் நன்மை நிறைந்து கிடைக்குங்க. இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத அசூர வளர்ச்சியை குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்தக்கூடியவராக இருப்பவர் குரு. அவருடைய இந்த குரு பயிற்சி 2024 ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இப்படி முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்க குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெறுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு வந்திருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு மிகவும் சகாயமானவராக இருப்பதால் குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ராகு விரயத்தில் இருந்தாலும் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் மிக எளிதாக தீர்வு காணப்படும். மனதிற்கு நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான செயல்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெறுங்க. ஏனென்றால் 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்ப்பதால் 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானம் குருவின் சுப பார்வையால் வலுப்பெறுகிறதுங்க. வரவை மீறி செலவு அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதால் நிச்சயமாக சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கிறாருங்க. குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குரு. ஏனென்றால் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண முயற்சிகள் மிகவும் வெற்றிகரமாக அமையும். எதிர்பார்த்து
காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் கிடைக்கும். குடும்ப ரீதியாக எழக்கூடிய நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள், அண்ணன் தங்கை உடன் பிறந்தவர்கள், மாமன் மைத்துனர் என்ற நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மன கஷ்டங்களும் மன வருத்தமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பல தடைகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய தருணமாக சனியும் லாபஸ்தானத்தில் வெற்றிருப்பது எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மனதிற்கு பூரண திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் அமையும். எதிர்பாராத வகையில் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவில் முதலீடுகளாலும் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக இருந்தாலும் குரு சாதகமாக மாறியிருப்பது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது முழு திறமையும் வெளிக்கொணரப்பட்டு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு பயிற்சி காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளிலும் வெற்றியுடன் இனிதாக துவங்கக்கூடிய குரு பயிற்சியாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு மாணவர்களின் கல்வியில் மிக சிறந்த வளர்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வியும் மிக சிறப்பாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியும் சாதகமாக இருப்பதால் திட்டமிட்டதை விட சிறப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளை கையாள முடியும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும். பெண்மணிகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு குரு பெயர்ச்சி துவங்கிய முதல் 3 மாதத்திற்குள் ஆலங்குடி திருத்தலம் சென்று ஒருமுறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா பலன்களும் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை.